முடிவு எடுத்துட்டிங்களா? யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா 600 நாளைக்கு வேலை இருக்குது. ஆம்பளைக்கு 7 பொம்பளைங்க உங்களுக்கு 5 ஏன்னா குடும்பத்தோடு வந்து வேலை செய்யலாம். ஊருக்கு திரும்பி வரும்போது அதுக்கான காசு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்படிதான் துவங்கியது இடைத்தரகர்களால் பிரிட்டிஷ் மலாயாவுக்கு வர துவங்கிய இந்திய வம்சாவளியின் வரலாறு. எதிர்கால வாழ்வில் ஏற்றங்கள் வேண்டி வந்தவர்களுக்கு சமகால வாழ்வில் மாற்றங்கள் பல நிகழ துவங்கின. வாட்டம் மிகுந்து வந்தவர்களை வாரி அணைத்தது தோட்டம் சார்ந்த சூழ்நிலை. வாழ்வில் பல போராட்டங்களை சந்தித்தவர்களுக்கு பின்பு வாழ்வதே ஒரு போராட்டமாயிற்று. முன்னேற்றத்தை மட்டுமே இலக்காக கொண்ட இந்தியர்கள் ஏழ்மையை எதிர்த்தனர். அனுபவங்களை மூலதனமாக்கினர். உழைப்பை முதலீடு செய்தனர். அயர்வு நீங்கியது, உயர்வு வந்தது. இன்று கல்வி, பொருளாதாரம், சமயம், விஞ்ஞானம், வணிகம் மற்றும் இன்னும் பிற சமூக கட்டமைப்பின் அனைத்து நிலைகளிலும் இந்தியர்களின் அடையாளங்கள். இவற்றை உருவாக்கிய இந்திய சமூகம் சற்றே திரும்பி பார்த்தால் அவர்களை வளர்த்துவிட்ட களமாய் வாஞ்சியோடு நமக்கு தெரிவன தோட்டங்களே. தமது வளர்ச்சிக்கு காரணம் என்று இவர்கள் சொல்வது எதை? வெற்றியை தொட்டவர்கள் சொல்லும் இது தோட்டம் சொல்லும் கதை. வாழ்வில் வசந்தம் கண்ட பல இந்தியர்களில் தோட்டத்தில் இருந்து நகரத்திற்கு புலம்பெயர்ந்தவர்கள் பலர். தோட்டத்தில் இருந்தபடியே நகரத்தை திரும்பி பார்க்க வைத்தவர்களும் பலர். தோட்டத்திலிருந்து வெளியேறி அதே சூழ்நிலையை ஒட்டிய சுங்கைக்கலா குடியேற்ற பகுதியில் இருந்தபடியே வாழ்வை வளமாக்கிக் கொண்டவர் இவர். என் பேர் சுப்பையா. அப்பா பேர் அப்புக்குட்டி, அம்மா பேர் கமலம். என் கூட பிறந்தவங்க 6 பேர். பாரம்பரியம் மாறாத வீட்டுச் சூழல், இவரது காலத்திலேயே தலை நிமிர்ந்த அடுத்த தலைமுறை, தோள் கொடுக்கும் தோழியாய் அன்பு மனைவி என்ற பரிபூரண வாழ்க்கையை மேற்கொண்டு வரும் 81 வயது சுப்பையா பிறந்தது தெலுக் இந்தானில். 4 மகன்கள் 5 மகள்கள் என்ற மொத்தம் 9 குழந்தைகளின் தந்தை. இவரது குறைவான ஊதியத்தில் நிறைவான கல்வி பெற்ற இவரது முயற்சியால் உருவான பட்டதாரிகள் இவர்களில் 6 பேர். எளிமையான வாழ்வில் இருந்து எழுச்சி பெற்று வாழ்விலும் சமூகத்திலும் வளம் பெற்ற இந்த தம்பதியருக்கு சமீபத்தில் பிரதமர் முன்னிலையில் சிறந்த பெற்றோருக்கான விருதும் கிடைத்துள்ளது. தங்கவும் உண்ணவும் தனியிடம் தேடி தனியே வாழ்க்கையை துவங்கிய இவருக்கு இன்று இந்த 1/4 ஏக்கர் அளவுள்ள வீடு மட்டுமல்ல, இவரது முயற்சியால் கிடைத்த 10 ஏக்கர் நிலத்தில் அமைந்த இந்த தோட்டமும் சொந்தம். கூடவே 52 பேரை உறுப்பினர்களாக கொண்ட இவரது குடும்பமும் தான். தனது 9 குழந்தைகளுக்கும் திருமணம் செய்து வைத்து அவர்கள் மூலம் பெற்ற தனது 32 பேர குழந்தைகளின் அன்பையும் பெற்றுள்ள பெருமைக்குரியவராக திகழ்கிறார் சுப்பையா. அப்பா எப்போதுமே சொல்லுவார், நம்மக்கிட்ட பணம் இல்லைனாலும்
படிப்பு தான் வருங்காலத்தில் உங்களுக்குலாம் ஒரு பெரிய சொத்துன்ட்டு. என்னென்ன முடியுமோ குடும்பத்துக்கு வருமானத்துக்கு என்ன சேர்க்க முடியுமோ அதெல்லாம் சேர்த்துட்டுறாரு. அதே சமயத்தில் எங்களோட படிப்புக்கும் அப்பா ரொம்ப உதவி செஞ்சார். சாப்பாடு கொடுக்கறதுலையும் ஒரு நாளாக இருந்தாலும் அவர் கையாலேயே ஆகி போடுவார். எந்த ஒரு வேலையை செய்தாலும் என்னால் முடியாது, தன்னால் இயலாது என்ற வார்த்தையே அவர் வாயிலிருந்து வந்ததே கிடையாது. இப்பிறவியில் நான் வந்து பிறந்த பயனை அடைந்துட்டேன். இந்த குடும்பத்தில் பிறந்ததுனால ஒரு அன்பான அப்பா அம்மா, மிகவும் பிரியமான உடன்பிறப்புகள், 4 அண்ணன்மார்கள், 4 அக்காமார்கள், இன்னும் எதிர்வரும் பிறவிகளிலும் இந்த குடும்பத்திலே பிறக்கணுன்ட்டு நான் மிகவும் ஆசைப்படுகிறேன். இத்தனை புகழுக்கும் வளர்ச்சிக்கும் பின்னால் இவர் தனது குடும்ப வளர்ச்சிக்காக பட்ட காயங்கள் அதிகம். தோட்ட வேலையோடு சேர்த்து 40க்கும் மேற்பட்ட தொழில்களை மேற்கொண்ட இவரது உழைப்பும் மிக அளப்பரியது என்றுதான் சொல்ல வேண்டும். இவரது வாழ்வு எனும் வரம் இவர் நெடுங்காலம் புரிந்த தவம். இந்த இடம் நான் பிறந்து வளர்ந்த இடம். வளர்ந்து எனக்கு ஒரு 10 வயதாக இருக்கும் போதும் அந்த ஜப்பானியர் ஆட்சி காலத்தில் எங்கள் தாப்பனார் இறந்துட்டார். அதுக்கு பிற்பாடு எங்கள் அம்மா தான் எங்களெல்லாம் நல்லபடியாக வளர்த்து காப்பாற்றி எங்களை ஆளாக்குனாங்க. ஜப்பானிய அரசாட்சி அவங்க ஒவ்வொரு நாளும் ஒரு விதமாக நடக்கும். அப்போ சாப்பாட்டுக்கு அரிசி கூட கிடைக்காது. எல்லாம் மரவள்ளி கிழங்கு, மரவள்ளி வடை, மரவள்ளி புட்டு, எல்லாம் மரவள்ளி கிழங்கு சாப்பிட்டு தான் கொஞ்ச நாள் பிழைச்சோம். 1930ஆம் ஆண்டு இவர் பிறந்த இந்த பாத்தா ராபிட் தோட்டம் இன்று இவ்வாறு தனது புதிய தோற்றத்திற்கு தன்னை மாற்றிக் கொண்டுள்ளது. நவீன உருமாற்றங்களின் சாயல் அதிகம் தென்படும் இந்த தெலுக்கின்தான் நகரின் மையமாய் அமைந்துள்ள இப்பகுதி தற்போது தோட்டத்திற்குரிய ஓரிரு அடையாளங்களை மட்டுமே கொண்டுள்ளது. அதில் ஒன்று காலத்தால் அழிக்க முடியாத தமிழை போன்று உறுதியாய் நிற்கும் இவர் பயின்ற இந்த தமிழ் பள்ளி. ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் படித்தேன். அந்த 5ஆம் வகுப்பு பரீட்சை எழுதுறதுக்குள்ளே அந்த யுத்தம் வந்துருச்சு. அதனால் வாத்தியார் சொல்லிட்டார், பள்ளிக்கூடத்தெல்லாம் விட்டு எல்லாம் போயிடுங்க, சண்டை வந்துருச்சு அப்படின்னு எல்லாம் பள்ளிக்கூடத்தை விட்டு விறுவிறுன்னு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டோம். பள்ளிக்கூடம் படிக்கும் போது இவ்வளோ பெருசு இல்லை. இதில் பாதி பள்ளிக்கூடம், பாதி பிள்ளைங்க பார்த்துக்கிற ஆயா கொட்டாய். அப்போ நாங்கள் இந்த பக்கம் பாதியில் படிப்போம், அந்த பக்கம் இங்கே எஸ்டேட்டில் வேலை செய்கிற மக்கள்லாம் அவங்க பிள்ளைங்களை கொண்டாந்து விட்டுட்டு அவங்க வேலைக்கு போவாங்க. அப்போ இந்த பக்கம் அந்த புது பில்டிங் வந்து இப்போ தான் இருக்குது. முதல் இது தடலாக இருந்துச்சு. அந்த தடலில் தான் ஒவ்வொரு நாளும் மாலையில் வந்து விளையாண்டுக்கிட்டு இருப்போம். பந்து விளையாட்டு, சடுகுடு விளையாட்டு, அது இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த நாளில். எங்கள் வீட்டுக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் ஏறக்குறைய 5 மைல் தூரம் இருக்கும். அந்த 5 மைல் தூரத்துக்கு நாங்கள் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடந்து வரணும். சமயத்தில் மழை வந்துடும். மழை வந்துட்டாலும் அந்த இருக்கிற ஸ்கூல் பேக்கை தலையில் வச்சுக்கிட்டு ஒரு ஓட்டமாக ஒடியாந்துருவோம். அப்புறம் அதே போல் பள்ளிக்கூடம் விட்டு போகும்போதும் 5 மைல் தூரம் நடந்து தான் போகணும். அப்போ கார் வசதியெல்லாம் இல்லை. பள்ளியின் இந்த திடல் இருக்கும் பகுதிதான் இவரது அன்றைய திறந்தவெளி மணமகள் அரங்கம். இங்குதான் மேடை நாடகங்கள், திரைப்பட திரையிடல்கள் என்பவை நிகழ்ந்துள்ளன. ஔவையார், அகத்தியர் போன்ற திரைப்படங்கள் இவரை மிகவும் கவர்ந்து வாழ்வின் தொன்மையை விவரித்தும் உள்ளன.
எனக்கு கீழே 2 தம்பி ஒரு தங்கச்சி இருந்தாங்க. அவங்க ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைங்க. அவங்கள நான் வீட்டில் பார்த்துக்கிட்டு என்னோடய வேலையை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு இந்த பலகாரம் சுட்டு கொண்டு போய் வெளியில் விற்றுட்டு வர்ற வேலை. இவரை வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு இட்டுச் சென்றது இவரது திருமண வைபவமே. இன்றைக்கு 60வது திருமண நாளை விமர்சையாக கொண்டாடும் இந்த தம்பதியின் திருமணம் அன்று இவ்வாறு நடந்துள்ளது. அம்மா எனக்கு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. நான் சொன்னேன், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து திருமணம்லாம் பண்ணலாமா, காசு சேர்த்துக்கோன்னு. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ பேசாதரு அப்படின்ட்டாங்க. அப்புறம் எங்கள் வீட்டிலேருந்து ஏறக்குறைய ஒரு 500 மீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கூட்டாளியோட மகளை தான் எனக்கு பேசி முடிச்சிருக்காங்க. அப்படியே இருக்கும்போது அப்படியே எங்கள் அம்மா பார்த்து அவங்களுக்கு பேசி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எனக்கு பேசி முடிச்சது எனக்கே தெரியல. என் கூட்டாளிக்கெல்லாம் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்னப்பா கல்யாணமாமே அப்படி இப்படின்னு. யார் சொன்னது இவர் சொன்னது அப்படின்னு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, என்னம்மா அந்த பொண்ணு போய் பார்த்துருக்குறீங்களா, அது படிக்கலை, அதை போய் பார்த்துருக்குறீங்க. ஓ, நீ என்ன படிச்சுட்டு பெரிய மேனேஜர் உத்தியோகம் சரியான்னு கேட்டாங்க. அப்படி இல்லை, ஒரு எழுத படிக்க தெரிஞ்சால் நல்லது. நாங்கள்லாம் எழுத படிக்க தெரிஞ்சது, அவங்களெல்லாம் காப்பாற்றுறோமா, அதெல்லாம் நீ எனக்கு தெரியும், நீ பேசாதுன்னு என்னை வாயை அடைச்சிட்டாங்க. ஒரு கல்யாணத்துக்கு ஏறக்குறைய ஒரு 60 பேர் தான் வந்திருப்பாங்க. ஒரு ஐயர், ஒரு மேளதாளம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா ஒரு பெரிய மனுஷாலை கூப்பிட்டு மாலையை சூரியன் சாட்சியா, பூமாதேவி சாட்சியா, இந்த சுப்பையாவை ருக்குமணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் கை தட்டுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு இட்லி தேத்தண்ணி சாப்பாடு கொடுத்து எல்லாம் கலைஞ்சி போயிட்டாங்க. அப்போ கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லாம் அவங்கவுங்க சொந்தக்காரு 1-2 ஆளுங்க இருந்தாங்க, மித்தவங்கெல்லாம் போயிட்டாங்க. மறுநாள் நானும் என்னோடய மனைவியும் பைஸ்கல்லில் ஏறி திரும்பி ரப்பர் மரம் சீவரத்துக்கு போயிட்டோம். அதான் எங்களுக்கு ஹனிமூன் மாதிரி இருந்துச்சு. கல்யாணம் பண்ணி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்யா. நான் சுகத்தை அனுபவிக்கல. இப்போ தான் என் பிள்ளைங்கெல்லாம் தலையெடுத்து உட்பட்டு தான் எனக்கு கொஞ்சம் நல்ல சுகம். அதுக்கு முன்னே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சாப்பாடு கூட இருக்காதியா. கடல் என்பது நுரைகளையும் சேர்த்துதான், பூ என்பது முட்களையும் சேர்த்துதான், வாழ்க்கை என்பது இன்ப துன்பம் எல்லாம் கலந்ததுதான் என்பது இவரது வாழ்வில் அடுத்தடுத்து நடந்தன. முதலில் இவரை குதூகலப்படுத்தியவை நாட்டின் சுதந்திர நாள் தருணங்கள். மெரிடேக்கா ஸ்டேடியத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த துங்கு மெரிடேக்கான்னு 3 தரம் முழங்குறப்போ நானும் அந்த மெரிடேக்கா ஸ்டேடியத்தில் தான் இருந்தேன். என் பிள்ளைங்களும் ஒன்று 1 வயசு, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு 2 வயசு, ஒரு பையனுக்கு ஒரு 6 மாதம். அந்த 2 பிள்ளைங்களோடு நான் அங்கே போயிட்டு இந்த மெரிடேக்கா கண்கொள்ளா காட்சியை என் ஆசை தீர மனசில் திருப்தியாக பார்த்தேன் எல்லாரும். நானும் இன்றைக்கி என் பிள்ளைகிட்டலாம் சொல்லுவேன், இந்த மெரிடேக்கா முழங்குறப்போ நாங்கள் எல்லாம் பக்கத்தில் இருந்தோம், நீங்கள்லாம் கைப்பிள்ளைங்க அப்படின்னு. மூத்த குழந்தை பிறந்துவிட்ட பிறகு இதுதான் வாழ்க்கை என நிலை கொண்ட அவரை நிலை குலைய வைத்துள்ளது அடுத்து வந்த தோட்ட துண்டாடல் பிரச்சனை. தான் இருந்த தோட்டத்தை விட்டு புலம்பெயர்ந்து குடும்பத்தோடு வெளியேற வேண்டிய சூழ்நிலை. கொஞ்சம் கலக்கமாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே வர சரி சமாளிச்சுக்குவோம், எல்லாரும் இருக்கிறாங்க, நான் பயப்படணும் அப்படின்னு அந்த ஒரு குழந்தை தூக்கிட்டு இங்கே சுங்கைக்கு வந்துட்டோம். ஒரு நேரம் கிழங்கு, ஒரு நேரம் சாப்பாடு தான். இவர் ஒரு நாளைக்கு விட்டுட்டு போனால் 3 நாள் 4 நாள் வரமாட்டார். சுங்கைக்குடி வந்து நாங்கள் 2 பேரும் ஒரு ரப்பர் எஸ்டேட்டில் பால் மரம் சீவிக்கிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாக எல்லாரும் சுங்கைக்கு வந்துட்டாங்க.
அப்போ ஒரு பெரிய குடும்பமாக சுங்கிலேயே இருந்தோம். நாளடைவில் ஃபெல்டா குடியேற்ற திட்டத்தின் அடிப்படையில் அமைந்த இந்த நிலத்தில் முதலில் சிறிய வீடு கட்டி வாழத் துவங்கிய பிறகு போராட்டத்தின் உச்சகட்டத்திற்கும் பயணமாகியுள்ளார் சுப்பையா. வேறு எந்த ஒரு வருமானமும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் வீட்டை சுற்றி வெறும் மரவள்ளி கிழங்கு செடி தான் இருக்கும். ஆக நாங்கள் ஏறத்தாழ 66, 67, 68 வரைக்கும் ஒவ்வொரு நாளும் மரவள்ளி கிழங்குல செய்யப்பட்ட பதார்த்தங்களை தான் நிறையா சாப்பிட்டு வந்தோம். சில சமயம் அம்மாவுக்கு ரொம்ப உதவியாக இருப்பேன். விறகு எடுத்துகிட்டு வர்றது, தண்ணி கூட கிடைக்காது வீட்டில், ஒரு இடத்துலேருந்து தண்ணி தூக்கிட்டு வரணும். ரொம்ப ஒத்துமையாக இருந்தாங்க என் தம்பி தங்கச்செல்லாம். சொல்கிறதெல்லாம் நல்லா கேட்பாங்க. அப்பா கொடுத்த ஊக்குவிப்பினால தான் நாங்கள் அவங்கள நல்லா கொண்டு வர முடிஞ்சிச்சு. எல்லோரும் சேர்ந்து ஒன்றா படிப்போம், ஒன்றா சாப்பிடுவோம். கிடைக்கிறத வந்துட்டு அவங்களுக்குலாம் கொடுத்து மிச்சத்தை தான் சாப்பிடுவேன் நான். குளிப்பதற்கு தண்ணீர் எடுப்பதற்கெல்லாம் பொது குழாய் ஒன்று வீட்டிலேருந்து ஒரு 150 மீட்டர் தொலைவில் இருந்துச்சு. அங்கே தான் நாங்கள் போய் குளிப்போம். அங்கேருந்து தான் தண்ணி வீட்டுக்கு கொண்டு வரணும். அப்போ எங்கள் அக்காலாம் வந்துட்டு போய் குளிக்கிறதுன்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் பெண் பிள்ளைகள். அதனால் இருட்டின பிறகு நாங்கள் போயிட்டு ஒருத்தரங்க துணைக்கு இருந்துக்கிட்டு ராத்திரியில் தான் குளிப்பாங்க. அம்மாவும் போய் இங்கே இருக்கிற தோட்டத்தில் கூலி வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அது வந்து அப்பாவுக்கு சம்பளமும் அப்போ இங்கே கிடைக்கிற அலவன்ஸும் ரொம்ப குறைவாக இருந்துச்சு. அதை வச்சுக்கிட்டு அப்பா எங்களை விடலை. 4-5 பேரை கொண்டு போய் சுங்கை டவுனில் உள்ள தமிழ் பள்ளிக்கூடத்தில் தான் எங்களை படிக்க வச்சார். மாலையில் வந்துட்டு வேறு வகையான வேலைலாம் அவர் செஞ்சுட்டு இருந்தார். அதாவது சைட் பிஸ்னஸ் சொல்லக்கூடிய வகையில் மீகோரிங் போட்டு விற்பது, அல்லது மார்க்கெட்லேருந்து இறைச்சிலாம் கொஞ்சம் அதிக அளவில் வாங்கி வந்து கூறு போட்டு தனித்தனியாக விற்பது, இந்த மாதிரி தொழிலாம் செஞ்சுட்டு இருந்தார். அப்பாவுக்கு தோட்டத்தில் இருக்கும்போது பல பேர் இருந்துச்சு. சூட்டுக்காரு, தையக்காரு, மீகோரிங்காரு, இப்படி பல பேர் இருந்துச்சு. குடும்பம் பெரியதாக மாற வறுமையும் அதிகமானது. மாதம் 65 வெள்ளி என்னும் சொற்ப வருமானத்தில் அனைவரையும் மேம்படுத்த வேண்டிய சூழல். வருமானத்திற்காக பல வேலைகளை மேற்கொண்டவருக்கு ஒரு திருப்புமுனையாக அமைந்தது தோட்ட வேலைகளுக்கு இடையே இவர் செய்த காப்புறுதி முகவர் பணி. இது இன்று வரை இவரை தொடர்ந்து வரும் ஒரு தொழிலாகவும் மாறிவிட்டது. இன்சூரன்ஸில் போய் சேர்ந்ததே ஒரு சுவாரஸ்யமான கதை. காரணம், நான் இன்சூரன்ஸில் ஏஜெண்டாவேன்னு எனக்கே தெரியாது. முதலில் வேறு ஒரு முகவரிடம் தன்னுடன் பணிபுரிந்த தொழிலாளிகளை அறிமுகப்படுத்தியவருக்கு காத்திருந்ததோ ஏமாற்றமே. ஒரு நாள் நான் சேர்த்து விட்டாலும் ஒரு ஆள் என்னை தேடிக்கிட்டு வந்தார். என்ன விஷயம்னு கேட்டால், என்னப்பா நான் காசு உங்கள்கிட்ட கொடுத்தேன், நீ இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கிட்ட கொடுத்தேன்ற, பாலிசி செத்து போச்சு, சோறாக வருது, வா அந்த ஏஜெண்ட்டை போய் பார்க்கலான்னு 2 பேரும் அவரை தேடிட்டு போனோம். அவர் வீடெல்லாம் பூட்டிட்டு எங்கேயோ ஆள் எக்ஸ்டேப் ஆகிட்டார். பிறகு காப்புறுதி நிறுவனத்தாரின் ஆதரவால் இவரே முகவராக பணியாற்றவும் தொடங்கியுள்ளார். ஆனால் அதிலும் முதலில் இவருக்கு கிடைத்தது உதாசீனமே. ஏன் வேண்டாத வேலைலாம், இங்கிலீஷும் தெரியாது, மலையும் தெரியாது, இப்போ கித்தாம் முறை எதுவும் வெட்ட வேண்டியதானே. இவற்றை மீறி இவர் வருமானம் ஈட்டவும் ஆரம்பித்தார். பாதசாரியாய் இருப்பதை விட வாகனம் இருந்தால் மட்டுமே பணியை விரிவுபடுத்த முடியும் என்று அவருக்கு தோன்றியுள்ளது. வாகனம் வாங்க தனது முதல் ஊதியமான 800 வெள்ளியை மூலதனமாக பயன்படுத்தியும் உள்ளார். அப்புறம் 800 வெள்ளி கிடச்ச உடனே எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, இப்போ நம்ம பஸ்ஸில் போய் அங்கங்கே ஆளை தேட முடியாது, ஒரு மோட்ரு வாங்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிட்டு கம்பாருக்கு வந்தேன். கம்பாரில் வந்து ஒரு மோட்டர் கடையில் போய் மோட்ரு என்ன வேலைன்னு கேட்டேன். மோட்ரு 595 வெள்ளின்னா. மோட்ரு ஓட்ட தெரியாது. இப்போ மோட்ரு ஓட்டிகிட்டு வந்து நீங்கள் எப்படிங்க போய் வேலை செய்வீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு, முடிஞ்ச வரைக்கும் நான் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அவர் அந்த மோட்டர் எடுத்துக்கிட்டு அப்படியே போனார்னா 3-4 நாளைக்கு வரமாட்டாரியா. ஐயோ, இது உங்களுக்கு ஓட்ட தெரியாது, கொள்ள தெரியாது, ஏன் இதை போய் வாங்கிட்டு வந்தீங்க அப்படி இப்படின்னு வீட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் கவலைப்பட்டாங்க. இப்படியே பயந்துட்டு இருந்தால் ஒன்றும் முடியாது, ஏதாவது கற்றுக்கிட்டு நம்ம ஏதாவது முன்னுக்கு வரணும்னா அதை எதாவது செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த மோட்ரு வாங்கி இன்சூரன்ஸுக்கு ஆளை சேர்க்கறதுக்கு பிரயாசப்பட்டு இன்ன வரைக்கும் அதை வேலை செஞ்சுக்கிட்டு நானும் என்னோடய குடும்பமும் நல்லா இருக்கிறோம். அந்த இன்சூரன்ஸ்னால நல்லா இருக்கிறோன்னு தான் சொல்லணும். மே கலவரம் வெடித்த 1969 முகவர் பணி நிமித்தம் நாள் கணக்காக வெளியூரில் சிக்கிக்கொண்டு பிறகு வீடு திரும்பிய அனுபவமும் இவருக்கு உண்டு. அப்பொழுதெல்லாம் காட்டு வேலை செய்து கொண்டே வீட்டையும் கவனித்துக் கொண்ட இவரது துணைவியாரின் பங்கும் அளப்பரியதாக இருந்துள்ளது. அம்மா படிப்பறிவு இல்லாதவங்கனாலும் எங்களெல்லாம் படிக்க வைக்கிறதுல அவங்க எந்த ஒரு தயக்கமும் காட்டலை. எங்களை நல்ல வழியில் கொண்டு வரதுக்கு அவரோட விடாமுயற்சியும் அவரோட
எக்ஸ்பீரியன்ஸும் தான் ரொம்ப உதவியாக இருந்துச்சு. வாழ்வில் படிப்படியாக உயர்ந்து இன்று வளமான வாழ்வின் உச்சத்தை தொட்டுள்ளவருக்கு மேலும் நிறைவு தருவது இவரது ஒன்றுபட்ட குடும்பமே. இவர்களது ஒற்றுமையை தொடர்ந்து கடைபிடிக்க சுப்பையா ஏற்பாடு செய்துள்ள ஒன்று வருடம் ஒருமுறை அனைவரும் ஒன்று கூடி கொண்டாடும் குடும்ப தினம். எங்கள் தந்தை அந்த காலத்துலேயே என்ன பண்ணிட்டாருனாக்கா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த மாதிரி ஒரு குடும்ப தினம் வைக்கணும், அந்த குடும்ப தினத்தில் வந்து எல்லாருமே வந்து நம்ம வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாங்க. நிறைய பழமொழிகளை படிச்சிருக்கிறோம். குடும்பம் ஒரு கோயில் என்பாங்க, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க, மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. இந்த சொல்லுக்கெல்லாம் உயிர் கொடுத்துருப்பது இந்த குடும்பத்தின் தலைவன் தலைவி. ஒரு குடும்பத்தில் வந்து எப்படி ஒற்றுமையாக இருக்கணும், குடும்பத்தில் எப்படி வந்து சமயத்துக்கும் கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், குடும்பத்தில் பிள்ளைகளை வந்து எப்படி வந்து அன்பாக அரவணைக்கணும், அதே வேளையில் கண்டிப்பாக நடந்துக்கணுன்ற பல நல்ல விஷயங்களை எங்களுக்கு இவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆண்டும் நான் விளையாட்டு ஏற்பாட்டாளராக இருந்து விளையாட்டை நடத்தி கொண்டிருக்கிறேன். அதோடு ஒரு ஆண்டும் வித்தியாசமான விளையாட்டை ஆரம்பித்து வைக்கிறேன். அதாவது பெரியவங்களுக்கு தனியாக, பிள்ளைங்களுக்கு தனியாக. அந்த சமயத்தில் எங்களுக்குள்ள உள்ள ஒற்றுமையை அங்கே பார்க்கும்போது வெளியுள்ள ஆள் யாரும் எங்களுக்கு தேவைப்படாது. எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம் அனவசி நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் செஞ்சுட்ருக்கோம். ஆனால் அந்த பரிசு வாங்குற போது பெரிய பிரச்சனை என்னென்ன பரிசு வாங்குறதுன்னு தெரியாமல் நாங்கள் தவித்து கொண்டிருப்போம். அந்த சமயத்தில் எங்கள் கூட எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து விளையாடுவோம். எங்கள் குடும்பத்தை எடுத்துக்கிட்டால் எங்கள் குடும்ப தின விழாவில் ஒவ்வொரு ஆண்டும் பரிசளிப்பு விழாவும் நடைபெறும். பரிசளிப்பு எதற்கு நடத்துகிறாங்கன்னா, மாணவர்களுக்கு உற்சாகப்படுத்த. உதாரணத்துக்கு யூபிஎஸ்ஆர் தேர்வில், பள்ளி தேர்விலையும் சரி, அரசாங்க தேர்விலையும் சரி, சிறந்த மாணவர்களாக தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். அதாவது ரொக்க பணமாக கொடுக்கப்படும். இதற்காகவே வீட்டில் உள்ள பேர குழந்தைகளும் சரி போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் படித்து கொண்டு வருகிறார்கள். இவர்களது மகிழ்ச்சிக்கு மேலும் உத்தரவாதம் அளிக்க சுப்பையா மேற்கொண்ட மற்றொரு அம்சம் சேமிப்புக்கு முக்கியத்துவம் தரும் குடும்ப கூட்டுறவு. இந்த பணம் சேர்க்கறதுக்கு ஒரு முக்கிய காரணம், சல்டாவில் பெர் மோடலால் நேஷனல்னு ஒரு நிதியை ஆரம்பித்து அதில் சேர்த்து வச்சுருந்தா எங்களுக்கு வங்கியை விட கொஞ்சம் கூட வட்டி காசு கொடுக்குறாங்க. இந்த வருஷம் பாருங்கள் 18% கொடுத்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் 14, 15. இந்த வருஷம் லாபம் கூட இருக்குன்னு ஒரு வெள்ளிக்கு 18%. இந்த சேமிப்பு நடவடிக்கையை இவர் செயலாக்க காரணமாக அமைந்தது இவரது தாயாரின் மரணமே. திடுதுப்புன்னு எங்கள் அம்மாவுக்கு ஒரு 85 வயசு இருக்கும். அவங்களுக்கு திடுதுப்புன்னு சீக்கு வந்துருச்சு. சீக்கு வந்தோடனே என்ன செய்யறது தெரியாத இங்கே அங்கே கிளினிக்கெல்லாம் கொண்டு போய் பார்த்தோம். ஒன்றும் சரி வரல. இது நடந்தது 1991. அதுலேருந்து என் மனசில் ஒரு 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 எண்ணம் உருவாயிடுச்சு. சரி, அடுத்த வாட்டி நம்ம வீட்டில் யாருக்காவது இதை போல் ஒரு பெரிய சீக்கு ஒரு ஏதாவது முடியாத எதாவது ஆகிறப்போ இந்த மாதிரி காசுக்கு நம்ம அலையக்கூடாது. நம்ம ஏதாவது ஒரு சின்னதாக கொஞ்சம் காசு சேர்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு எங்கள் பிள்ளைங்கிட்ட, எங்கள் மனைவிக்கிட்டலாம் சொன்னேன். சம்பாதிக்கிறது சாப்பிட்றதுக்கே பத்தலை, இதில் வேறு காசு சேர்க்க போறியா அப்படின்னு எங்கள் மனைவியெல்லாம் ஒரு மாதிரியாக சொன்னாங்க. அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டா தான் அதோட அருமை தெரியும். எதுவுமே முத நம்ம பார்க்குறதுக்கு பெரிய மலையாக தான் தெரியும். அது அந்த மலை மேலே ஏறுறப்போ நம்ம தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நம்ம முன்னுக்கு வர்றதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். ஆளுக்கு 10 அள்ளி போட்டாலும் நம்ம 9 பேர் இருக்கோம், நம்ம 2 பேர் 11 பேர், நம்ம மருமக்கள் ஒரு 3 பேர் இருக்காங்க. அப்போ 14 பேர். ஒரு மாதத்துக்கு 140 வெள்ளி, வருஷத்துக்கு எவ்வளோ சேருன்னு கணக்கு பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். நான் எப்போதும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் என்னென்னா, எனக்கு எதுவும் பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு வேண்டதில்லை. அப்படியே எனக்கு எதுவும் பிரச்சனைகள் வந்தால் அது வந்து சமாளிக்கக்கூடிய திறமையும் ஆற்றலும் எனக்கு கடவுள் தான் உதவி செய்வார். அதனால் அந்த வாக்கியத்தை எப்போதுமே நான் தெய்வத்தை முன்னுக்கு நின்று வேண்டிக்குவேன். அதனால் எனக்கு எப்போதுமே எந்த சிரமமும் ஏற்பட்டதில்லை. 5 பெண்களை பெற்றால் அரசனும் ஆண்டியாவான் என சமூகம் எச்சரித்த காலகட்டத்தில் 5 பெண்களோடு 4 மகன்களையும் பெற்று ஆளாக்கியுள்ள சுப்பையா ஆண்டியின் நிலையிலிருந்து அரசனாக உயர்ந்துள்ளார் என்றுதான் சொல்ல வேண்டும். இவரது இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் என்று இவர் கூறுவது உழைப்பை மட்டுமே. எப்போதுமே மனிதர்களுக்கு ஒரு உழைப்புன்னு கண்டிப்பாக இருக்கணும். எப்போதும் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. அந்த உழைப்பு வந்து பணத்துக்காக உழைக்கிறதுன்னு நினைக்கக்கூடாது. நம்ம மன மகிழ்ச்சிக்கும் நம்ம உடம்பு நல்லா இருக்கிறதுக்கும் உழைத்தா தான் நல்லாயிருக்கும். அந்த
அந்த இதை நான் கடைப்பிடிச்சி வர்றதுனால இது வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய சீக்கோ அல்லது ஒரு உடம்பு சௌகரியம் இல்லாத போனதோ இல்லை. நான் இது வரைக்கும் செழிப்பாக இருக்கிறதுக்கு அதான் ஒரு முக்கிய காரணம். இது உண்மைதான் என்பது இந்த 81 வயதிலும் இவர் செய்யும் பணிகளின் மூலமும் ஈட்டும் வருமானத்தின் மூலமும் தெரிகின்றது. இருக்கும் நிலையில் இருந்து விரும்பிய நிலைக்கு நம்மை எடுத்துச் செல்வதே வாழ்வின் முன்னேற்றம். அவ்வாறு தனது அடிப்படை காலமான தோட்டத்தில் இருந்து எழுச்சி பெற்று உலகை திரும்பி பார்க்க வைக்கும் இது போன்ற மனிதர்களின் அணிவகுப்புகள் தொடர்ந்து நிகழ வேண்டும் என்பதே நம் சமூகத்தின் எதிர்பார்ப்பும். சொல்லுகதே